சிவதன்யா அகாடமி. நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேக்ஸ் எடுக்கிறோம். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் மேக்ஸ் அப்படிங்கிறது இங்க வந்து கம்பல்சரி நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அந்த மேக்ஸை நம்ம எப்படி ஸ்லோவமா கத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இப்போ மேக்ஸ் நடத்த போறோம். மேக்ஸ்ல நம்ம என்ன டாபிக் நடத்த போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது இது தனி வட்டி, அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லப்படக்கூடிய கூட்டு வட்டி. சரிங்களா? எப்பவுமே நமக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது மஸ்ட் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. என்ன ஒரு டாபிக் நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். அதை நம்ம எப்படி இப்ப படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், இப்ப ஒரு சுலபமான வழியில நம்ம என்ன செய்யலாம் நடத்த போறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டி அப்படின்னு சொல்லுவோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கூட்டு வட்டி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டா, SI = BNR/100 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா அப்படின்னா இதுதான். சரிங்களா? இப்ப நம்ம வெறும் SI அப்படிங்கிற = BNR/100 ஃபார்முலா வச்சு என்ன செஞ்சிடலாம், சம சால்வ் பண்ணிடலாம். ஆனா நமக்கு இதுல பேக்ரவுண்ட் என்ன, இந்த தனி வட்டினா என்ன, அன்றாட வாழ்க்கையில இந்த தனி வட்டி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோமா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ல சில டிஃபிகல்ட்டான கொஸ்டின் எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பேக்ரவுண்ட் நாலேஜ் அப்படின்னு நமக்கு என்ன கண்டிப்பா தேவைப்படக்கூடியதா இருக்கு. ஏன்னா இப்ப கொஸ்டினையும் தாண்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, சில ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை வச்சு என்ன செஞ்சுட்டாங்க கேட்டுருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் நாலேஜ் வளர்த்துக்கிட்டோம்னா நல்லா வெல் ப்ரிப்பரா இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கூட நம்ம என்ன செஞ்சிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இப்ப நமக்கு இந்த வட்டி அப்படிங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு வேர்டு தான். சரிங்களா? நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய நம்ம பேங்க்லயும் நம்ம என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா, ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5% வட்டி இல்லைன்னா 7% வட்டி அப்படின்னு என்ன செய்யலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். நமக்கு இப்ப இந்த தனி வட்டியை பொறுத்தளவு தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஃபார்முலா, இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் SI அப்படின்னா என்னன்னா தனி வட்டி, அதாவது இங்கிலீஷ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். செகண்ட் ஒன் பாருங்க, அதுக்கடுத்து பாருங்க P, அதாவது பிரின்சிபல், இல்ல அப்படின்னா சம் ஆஃப் அமௌண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. தமிழ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசல் தொகை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க என் அப்படின்னா என்னன்னு கேட்டா நம்பர் ஆஃப் இயர்ஸ். வார்த்தை நல்லா கவனிச்சுக்கணும், நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது கொடுக்கப்பட்டது எப்போதுமே எப்படிலாம் இருக்குன்னு கேட்டா வருடங்கள்ல தான் என்ன செய்யணும் இருக்கணும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த இயர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொடுக்கப்பட்டதுல மாதத்திலையும் நமக்கு கணக்குகள் உண்டு, நாட்கள்லையும் கணக்குகள் உண்டு. அதை நம்ம என்ன செய்யணும்னா வருடத்துக்கு என்ன செஞ்சிடணும்னா மாத்திடணும். அந்த டேர்ம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு, அதை மட்டும் இங்கிலீஷ்ல நான் எழுதிக்கிறேன். சரிங்களா? அடுத்து பாருங்க ஆர் = ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது தமிழ்ல வட்டி வீதம் அப்படின்னு அர்த்தம். இது எப்பவுமே எப்படிதான் இருக்கும்னு கேட்டா பெர்சன்டேஜ்ல தான் இருக்கும். 5%, 7% அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லக்கூடியது. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா 1 பைசா வட்டி, 2 பைசா வட்டி நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். இப்ப பேங்க்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் கணக்குல நமக்கு என்ன செய்யணும்னா இருக்கும். ரைட். அடுத்து பாருங்க, இந்த 100 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக்சட், அதாவது மாறாதது. சரிங்களா? அப்ப இதுல இந்த ஃபார்முலாக்கான விளக்கம் இதுதான். ஃபர்ஸ்ட் ஒன், SI = BNR/100. SI அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தமிழ்ல தனி வட்டி அப்படின்னு அர்த்தம். Bங்கிறது பிரின்சிபல், சம் ஆஃப் அமௌண்ட் கொடுக்கலாம், தமிழ்ல அசல் தொகைன்னு கொடுப்பாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ், கண்டிப்பாக அது எப்படித்தான் இருக்கணும்னு கேட்டா ஆண்டுல தான் இருக்கணும். மாதத்திலையும் நாட்கள்லையும் இருக்குமான்னு கேட்டா இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு என்ன செஞ்சுக்கிறணும், மாத்திக்கிறணும். ஆர்ங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம சொல்லுவோம், வட்டி வீதம். இது எத்தனை வருஷத்துக்கு அப்படிங்கிறது இங்க தெரிஞ்சுக்கிறணும். 1 வருஷத்துக்கு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இது பெருசா அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வேர்டு தான். சரிங்களா? அப்ப இந்த வட்டி வீதங்கள் வந்து 1 இயருக்கு அப்படின்னு பிக்ஸரா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இதுதான் இந்த ஃபார்முலாக்கான விளக்கம். ரைட், இருக்கட்டும். இப்ப தனி வட்டியினுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாருங்க, அப்புறம் கூட்டு வட்டிக்கான ப்ராசஸ் என்னன்னு பார்ப்போம். இப்ப தனி வட்டியை நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணக்கை எடுத்து அதுல இருந்து என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு பாருங்க. முதல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். அசல் தொகை 1000 ரூபாய். அசல் தொகை 1000 ரூபாய். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனைனா 3 வருஷத்துக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு கேட்டா 10%. இப்படி இருக்கும்போது தனி வட்டியினுடைய ஒரு ஓவரால் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். வருஷம், இது ஒண்ணுங்கிறது வருஷத்தை எடுத்துக்கிடுவோம்.
எவ்வளவு தொகை 1000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு தொகையானது எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு 10% இருக்கு. அப்ப நமக்கு எவ்வளவு தனி வட்டி கிடைக்கும்? அந்த முதல் வருடத்துல அசல் தொகை 1000 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, நமக்கு எவ்வளவு தனி வட்டி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாயில 10% எவ்வளவு? 1000 ரூபாயில 10% 100 ரூபாய். இப்ப 10% எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாயில 10% கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட் ஸ்தானம், ஒரு ஸ்தானம் தள்ளி நம்ம என்ன செஞ்சுட்டா மட்டும் போதுமானது. இந்த 10% அப்படின்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு இதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய இந்த ரூபா தான் நமக்கு வந்து 10% அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். இப்ப வேற நம்ம உதாரணத்துக்கு எடுக்கிறதா இருந்தா வேற எப்படி 10% கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 10% அப்படின்னா என்ன அப்படின்னா பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டா வகுத்தல், அதாவது 100 அப்படின்னு அர்த்தம். அப்ப 10%னா 10/100 இன்ட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா எந்த வேல்யூக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நம்ம எந்த வேல்யூக்கு பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம்? இந்த 1000 ரூபாய்க்கு கண்டுபிடிக்கிறோம். அப்ப இந்த 1000 ரூபாய் அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம். என்ன பண்ணிருக்கிறோம்? 10% அப்படின்னா 10 டிவைடட் பை 100 இன்ட்டு அந்த எந்த வேர்டு எந்த நம்பருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அந்த 1000 அதை நம்ம என்ன செஞ்சுட்டு எழுதிட்டோம். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோவும் கேன்சல். அப்ப 10% வேல்யூ எவ்வளவு? 100 ரூபாய். இதைத்தான் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஷார்ட்டா போட்டோம். அப்ப எப்பவுமே நம்ம இவ்வளவு தூரம் செய்யணுமா அப்படின்னு கேட்டா அவசியம் கிடையாது. 10% அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி நம்ம என்ன புள்ளி வச்சுக்கிட்டா போதுமானது. ரைட்? இப்ப இல்ல அப்படின்னா தெரியல அப்படின்னா 10%. இப்ப ஒரு 5% அப்படின்னா 5/100 இன்ட்டு எந்த நம்பருக்கு நீங்க கண்டுபிடிக்கீங்களோ அந்த தொகையை போட்டா போதுமானது. ரைட்? அப்ப 1000 ரூபாய்க்கு 10%ல ஒரு வருஷத்துல முடிவுல எவ்வளவு கிடைக்குன்னு கேட்டா தனி வட்டி எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். சரி, 2வது வருஷங்கள் எடுத்துக்கிறோம். என்னால இந்த 100 ரூபாய் தொகையை நான் வந்து பாத்தீங்கன்னா வட்டியை வந்து கட்ட முடியல. ஒரு ஆள்கிட்ட நான் 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன் 10%, அதாவது 10% வட்டி வீதத்துல என்னால அந்த ஒரு வருஷம் முடிவுல நான் கொடுக்க வேண்டிய தொகை 100 ரூபாய் என்னால கட்ட முடியல அப்படின்னா 2வது வருஷம் செயல்பாடு 2வது வருஷத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே 1000 ரூபாய் அப்படியே இருக்கு. 10%ங்கிறது எப்பவுமே என்னதுதான்? ஃபர்ஸ்ட் டைம் சொன்னதுதான் என்னது? அந்த 3 வருஷத்துக்குமான 10% தான். அதே 10% தான். இந்த 1000 ரூபாய்க்கு 10% எவ்வளவு? ஏற்கனவே முன்னாடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதே 100 ரூபாய். இது 2வது வருஷம் முடிவுல. 3வது வருஷம் முடிவுல என்ன நடக்கும்னா அதே 1000 ரூபாய் இதே என்னால கட்ட முடியல. இந்த 100 ரூபாய் என்ன செய்யல என்னால கட்ட முடியல. 3வது வருஷம் அசல் தொகை அதே 1000 ரூபாய் தான். அதே 10% தான். 1000 ரூபாய்க்கு 10%ங்கிறது 100. அப்ப நமக்கு 3 வருஷத்துக்கான நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அப்ப 1000 ரூபாய் அசல் தொகை என்ன 3 வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. அப்ப முதல் வருஷம் 1000 ரூபாய் இருக்கு 10%ல 100 ரூபாய் என்னால இதை கட்ட முடியல. 2வது வருஷம் என்ன ஆகுது? அதே 1000 ரூபாய் தான் இருக்கு. அதே 10% தான் 100 ரூபாய். அதையும் கட்ட முடியல. 3வது வருஷத்துல 1000 ரூபாய் 10% 100 அப்படியே இருக்கு. இந்த 3 வருஷத்துக்கான தனி வட்டி இப்படிதான் என்ன செஞ்சிருக்கு? இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. இப்ப நம்ம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 வருஷத்துக்கு மொத்த தனி வட்டி நான் எவ்வளவு கட்டணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 300 ரூபாய் கட்டணும். 1000 ரூபாய் அசலுக்கு, சரிங்களா? 3 வருஷத்துக்கு 10%ல கால்குலேட் பண்ணும்போது நான் எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கு? டோட்டல் வேல்யூவா 300 ரூபாய் தனி வட்டி கட்ட வேண்டியது இருக்கு. இது தனி வட்டிக்கான ப்ராசஸ் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். இப்ப இதே அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டு வட்டி எடுத்துக்கிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். சரிங்களா? இதே கணக்கை நம்ம அப்படியே எடுப்போம். அசல் எவ்வளவுன்னு கேட்டா அதே 1000 ரூபாய். என்ன 3 வருஷம் 6 10%. ஓகே, முதல் வருட முடிவுல நமக்கு என்னன்னு பாருங்க. அதாவது அதே 1000 ரூபாய் 10%. 1000 ரூபாய்க்கு 10% எவ்வளவு? 100 ரூபாய். இது என்னது? 1000 ரூபாய்க்கான 10% கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி எவ்வளவுதான்? 100 ரூபாய் தான். என்னால இந்த 100 ரூபாயை கட்ட முடியல அப்படின்னா 2வது வருஷம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அசல் தொகையோட இந்த வட்டி தொகையை என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆட் பண்ணிடுவாங்க. அப்ப ஆட் பண்ணும்போது 1000 + 100 எவ்வளவு? 1100. இந்த 10%ங்கிறது எப்பவுமே பிக்சடு தான். 10%. 1100 ரூபாய்க்கு 10% எவ்வளவு? ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம். 1000 ரூபாய்க்கு 10% கேட்கும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி என்ன செஞ்சோம்? புள்ளி வச்சு தொகை எழுதணுமா? அதே மாதிரி 1100 ரூபாய்க்கு 10% கேட்கும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு எவ்வளவு எடுக்கலாம்? 110 ரூபா அப்படின்னு என்ன செய்யலாம்? எடுக்கலாம். ரைட்? இப்ப இந்த 110 ரூபாயும் எனக்கு 2வது வருஷத்துல கட்ட முடியல அப்படின்னா நான் இந்த 1100 ரூபாயும் இந்த 110 ரூபாயும் சேர்ந்து எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. 1100, சரிங்களா? அது ஒரு 110, அப்ப 1210 ரூபாய். சரிங்களா? அதே 10%. அப்ப 1210 ரூபாய்க்கு 10% எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 121 ரூபாய்.
இது எவ்வளவு எப்ப மூணாவது வருஷம் முடிவுல. சரிங்களா? ரைட், ஓகே. இப்ப எனக்கு மொத்தம் இந்த கூட்டு வட்டி எவ்வளவு ஆகுதுன்னு பாருங்க. 100, இது ஒரு 110, 100 110 எவ்வளவு 210, அதோட ஒரு 121 கூட்டினா 331. 331 ரூபா நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டு வட்டியா என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு. ரைட், 331 ரூபா. சரி, ₹331 ₹331 கிடைச்சிச்சு. ரைட், இப்ப நமக்கு இது தனி வட்டி, இது கூட்டு வட்டி. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுல இருந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம். ரைட், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இங்கேயும் 1000 ரூபாய் தான் இருந்துச்சு முதல் வருஷத்துல, இங்கேயும் 1000 ரூபாய் இருந்துச்சு. இங்க எவ்வளவு கிடைச்சிச்சு, 100 ரூபாய் கிடைச்சிருக்கு, அங்க 100 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்ப தனி வட்டியிலையும் கூட்டு வட்டியிலையும், தனி வட்டியிலையும் கூட்டு வட்டியிலும் முதல் வருட வட்டி எவ்வளவுன்னு கேட்டா எவ்வளவு, ரெண்டு பக்கமே சேமா இருக்கா, 100 ரூபாய். சரிங்களா? அப்ப இதுல இருந்து நம்ம ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தனி வட்டி கூட்டு வட்டியில் முதல் வருட வட்டி சமம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். சேமா இருக்கா, முதல் வருஷத்துல இங்க 100 ரூபாய் இருக்கு, அங்கேயும் முதல் வருஷத்துல 100 ரூபாய் இருக்கு. இதுல இருந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம். தனி வட்டியிலையும் கூட்டு வட்டியிலையும் முதல் வருஷ வட்டி எப்படி இருக்கு, சேம், ஈக்குவலா இருக்கு. ரெண்டாவது வேற என்ன ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு பாருங்க. அசல் தொகையை பாருங்க, தனி வட்டியில சேமா இருக்கும். ஆனா கூட்டு வட்டியை பொறுத்தளவு அசல் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. இது எப்படி சேமா இருக்கா, இங்க மாறிக்கிட்டே இருக்கா. அப்ப தனி வட்டியில அசல் என்ன செய்யாது, மாறாது. தனி வட்டியில அசல் என்ன செய்யாது, பிக்சடா இருக்கு, மாறாது. ஆனா கூட்டு வட்டியில என்ன செய்யும், மாறிக்கொண்டே இருக்கும். கூட்டு வட்டியில மாறிக்கொண்டே இருக்கும். தனி வட்டியில அசல் என்ன செய்யாது, மாறாதது. கூட்டு வட்டியில அசல் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. வேற என்ன எடுக்கலாம், மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன எடுக்கலாம்னு பாருங்க. இந்த 3 வருஷம் தான் இங்கேயும், அங்கேயும் 3 வருஷம் தான். அப்ப இந்த தனி வட்டி 3 வருஷத்துக்கு 300 ரூபாய் கிடைச்சிருக்கு, அங்க 331 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்ப எப்பவுமே தனி வட்டியை விட கூட்டு வட்டி எப்பவுமே எப்படி இருக்குமா, அதிகமாக இருக்கும். தனி வட்டியை விட கூட்டு வட்டி எப்பவுமே எப்படி இருக்கான், அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், நம்மளா ஸ்டேட்மெண்ட்டை என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். இப்ப நமக்கு தெரிஞ்சது இந்த ஃபார்முலா, அதுக்கான விளக்கம். தனி வட்டி அப்படின்னா என்ன, கூட்டு வட்டினா என்ன, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் சேம் கொஸ்டினை எடுத்து அதுக்கான டிஃபரண்ட வச்சு நம்ம ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்கிறோம். அப்ப எப்பவுமே அப்படின்னு பாத்தீங்கன்னா கணக்கு அதை ஃபார்முலாஸை மட்டும் படிக்காம கொஞ்சம் பேக்ரவுண்டோட படிக்கும் போது இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா என்ன செஞ்சிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ரைட், அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நம்ம மறுபடியும் ஒன் டைம் என்ன செஞ்சலாம், ரீகால் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினை பாருங்களேன். இது தனி வட்டிங்கிறது 1000 ரூபாய் அசலுக்கு 10% இருக்கு 3 வருஷத்துல. இப்ப நம்ம 1000 ரூபாய் இருக்கு, 10% இருக்கு, 100 ரூபாய் என்ன செஞ்சிடும், தனி வட்டி கொடுக்கும். இப்ப நம்மளால இதை கட்ட முடியலன்னா மறுபடியும் என்ன செஞ்சுதான் இருக்கு, அதே 1000 ரூபாய் தான் 2வது வருஷத்துல பிக்சடா இருக்கு. ஆனா கூட்டு வட்டியை பொறுத்தவரை பாருங்க, 1000 ரூபாய் 10% 100 ரூபாயா கிடைக்கு. இந்த 100 ரூபாயை கட்ட முடியலன்னா இந்த அசலும் இந்த வட்டியும் என்ன செய்யுது, ஆட் ஆகுது. அப்ப இந்த 1100ங்கிறது என்னது, அசலும் வட்டியும் சேர்ந்து எப்படி அவங்க வட்டி போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வட்டி இருக்கா, இந்த வட்டி இதோட ஆட் ஆகி வட்டிக்கு வட்டி போடுறதுனால அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா கூட்டு வட்டி அப்படின்னு அர்த்தம். சொல்லுவாங்களா, வட்டிக்கே வட்டி போடுறாங்க, அதுக்கான அர்த்தம் இதுதான். அப்ப இந்த வட்டிக்கும் இந்த அசலும் சேர்ந்துதான் நமக்கு 1100 ஆறுது. அந்த 1100க்கு தான் 2வது வருஷம் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வட்டி போடுறாங்க. ரைட், அதனாலதான் வட்டிக்கு வட்டி போடுறதுக்கு பேர் என்ன கேட்டா கூட்டு வட்டி, இங்கிலீஷ்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். ரைட், பாருங்க மறுபடியும் ஒன் டைம் என்ன செய்ய ரீகால் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தமிழ்ல தனி வட்டி அப்படின்னு அர்த்தம். ஃபார்முலா என்ன, நமக்கு எப்பவுமே தெரிஞ்சதுதான். SI = BNR/100. SIங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி அப்படின்னு அர்த்தம். B அதாவது Pனா பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அல்லது சம் ஆஃப் அமௌண்ட், தமிழ்ல அசல் தொகை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? அதுக்கடுத்து எண் பாருங்க எப்படி இருக்கு இந்த டேம், ரொம்ப முக்கியமானது. நம்பர் ஆஃப் இயர்ஸ்.
ஒருவேளை மாதத்துல கொடுக்கலாம், நாட்கள்ல கொடுக்கலாம். அதை எப்படி மாத்தணும், நம்ம வருஷத்துக்கு மாத்தி தான் கணக்கு செய்யணும். அது எப்படி மாத்தணும்னு சம்ம வரும்போது பார்ப்போம். ஆறுங்கிறது என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம், அதாவது வட்டி வீதம். இது எப்பவுமே எப்படிதான் இருக்கும், பெர்சன்டேஜ்ல கொடுத்துருப்பாங்க. 5%, 7%, பெர்சன்டேஜ்ல கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்குது எப்பவுமே எவ்வளவுக்கு, 1 இயருக்கு, ஒரு வருடத்துக்கு. இப்ப தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான டிஃபரெண்ட் பார்ப்போம். தனி வட்டியை பொறுத்தளவு ரெண்டுக்கும் சேம் கொஸ்டின் எடுத்துருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்காக 1000 ரூபாய் அசல், 3 வருஷ கண்டிஷன், 1 இயருக்கு 10% அப்படிங்கிற ஒரு அளவுல கொடுக்குறாங்க. ரெண்டுமே சேம் கணக்கு தான். இங்க 1000 ரூபாய் எடுக்கிறோம் முதல் வருஷத்துல, சரிங்களா? 10%, அதுக்கு 1000க்கு 10% எதுன்னு கேட்டா 100 ரூபாய். இந்த 100 ரூபாய் என்னால கட்ட முடியல அப்படின்னா ரெண்டாவது வருஷமும் அதே 1000 ரூபாய் இருக்கு, 10% இருக்கு, அதே 100 ரூபாய் தான் கிடைக்கும். மூணாவது வருஷம் அதே 1000 ரூபாய் 10%, 100 ரூபாய் கிடைக்கும். அப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அசல் எதுவுமே என்ன செய்யுது, மாறாம பிக்சடா தான் இருக்கு. அப்ப இந்த தனி வட்டி எல்லாம் கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்டா 300 ரூபாய். அதே இது கூட்டு வட்டியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு 10%, 100 rupees, 100 ரூபாய் தான். இந்த 100 ரூபாய் என்னால கட்ட முடியலன்னா ரெண்டாவது வருஷம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த அசலும் அந்த வட்டியும் சேர்ந்து 1100 ரூபாயா மாறுது. 1100 ரூபாய்க்கு 10% எவ்வளவு, 110. அப்ப எனக்கு இது இந்த 110 என்னால கட்ட முடியல. அப்பனா இந்த 1100, இந்த 110, இந்த அசலும் இந்த வட்டியும் சேர்ந்து 1210 ரூபாயா மாறுது மூணாவது வருஷத்துல அசல் தொகை. 1210க்கு 10% எவ்வளவு, 121 ரூபா. இப்ப 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் நமக்கு கூட்டினோம்னா எவ்வளவு கிடைக்கும், 331 ரூபாய் கிடைக்கும். இப்ப இதுல இருந்து நம்மளா என்ன செய்யறோம்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்குறோம். எப்படின்னு பாருங்க, தனி வட்டிலையும் கூட்டு வட்டிலையும் முதல் வருஷம் முடிவுல எப்படி இருக்கு, வட்டி ரெண்டும் சேமா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுக்கிறோம்னு பாருங்க, தனி வட்டியில அசல் என்ன செய்யாது, மாறாது. கூட்டு வட்டியில அசல் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். மூணாவது பாருங்க, எப்பவுமே இது பிக்சடான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், தனி வட்டியை விட கூட்டு வட்டி என்ன செய்யும், எப்பவுமே அதிகமா இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளா ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கான காரணம் இதை பத்திய ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான். இப்ப இதுவும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும், வேல்யூ ஏன் கூடுது. இங்க வந்து அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம இங்க வட்டி போடுறோம். ஆனா இங்க கூட்டு வட்டியில வட்டிக்கே நம்ம வட்டி போடுறோம். சரிங்களா? இந்த ஒரு நாலேஜ் முதல் நமக்கு வேணும். தனி வட்டி கூட்டு வட்டியை பத்தி ஒரு புரிதல் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வச்சு கொஸ்டின் வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ரைட்? இந்த 3 ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன செஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்மாஸ் இதுதான். அதை நம்ம என்ன செய்யணும், சம்ல வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாத்துக்கலாம். சரிங்களா? பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இத ஒரு 5 டைப் இருக்கு. ஏன்னா தனித்தனியா நமக்கு படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆகாது. அப்புறம் நம்ம ஓவரால என்னென்ன கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டுக்கிறாங்க அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணும்போது ஒரு தெளிவு கிடைக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம டைப் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டைப் 1ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசல் ரூபாய் 1000க்கு 5% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு, அந்த தொகை ரூபாயில எவ்வளவுன்னு என்ன செய்யறாங்க கேட்கறாங்க. மறுபடியும் ஒன் டைம் கொஸ்டின் பாருங்க, அசல் ரூபாய் எவ்வளவு, 1000 ரூபாய், 5% வட்டி வீதம், எத்தனை ஆண்டு, 2 ஆண்டுகள்ல கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளவுன்னு கேக்குறாங்க. கொஸ்டின் வந்து தனி வட்டியா கூட்டு வட்டியான்னு முதல் என்ன செஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். முதல் டக்குன்னு கொடுத்தது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்து எழுதிக்கலாம். இப்ப அசல் ரூபாய் 1000, இப்ப தனி வட்டி தான் கொஸ்டின் கேட்டுக்காங்க. தனி வட்டிக்கு ஃபார்முலாஸ் என்ன, SI = BNR/100 அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம். சரிங்களா? ரைட், ஓகே. இதுல நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, எது எது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், அசல் ரூபாய் எவ்வளவு, 1000. அப்ப நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், அசல் எவ்வளவு, 1000. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5% வட்டி வீதம். அப்ப வட்டி வீதம் என்னது, ஆர், எவ்வளவு, 5%. அடுத்தது பாத்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். இங்க என்னதான் இருக்கு, ஆண்டுகள் தான் இருக்கு. அப்ப நமக்கு என்ன செஞ்சோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. n = எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வருஷம். n = 2 வருஷம். கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னன்னு கேட்டா தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அதாவது SI எவ்வளவு அப்படிங்கதான் கொஸ்டின். கிவன் டேட்டால என்னென்ன கொடுத்துருக்காங்க, கொடுக்கப்பட்ட தகவல் என்னென்ன அப்படிங்கிற முதல் எழுதிருக்கிறோம். முதல் ஃபார்முலா தனி வட்டியில கேட்டதுனா டக்குனு ஃபார்முலா எழுதிக்கலாம். ஒரு 3 சம்முக்கு எழுதிக்கணும். அப்புறம் மனப்படமா நமக்கு தெரிஞ்சிடும். SI = BNR/100. இப்ப அசல் எவ்வளவு, 1000 ரூபாய் எழுதியாச்சு. ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 5%.
இது எத்தனை வருஷத்துக்குன்னு கேட்டா 1 இயருக்கு. எண் எத்தனை கொடுத்துருக்காங்க? 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அந்த ஆண்டுகள் அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்து எழுதிக்கலாம். இப்ப தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம என்ன கொஸ்டின் மார்க் போட்டாச்சு. இப்ப ஃபார்முலால எடுத்து அப்படியே நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், சப்ஸ்டிட் பண்ணா மட்டும் போதுமானது. இப்ப எஸ்ஐ எவ்வளவு? இப்ப ஃபார்முலா மறுபடியும் வேணா எழுதிக்கிறோம். எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் எஸ்ஐ நமக்கு தெரியுமா? தெரியாது. எஸ்ஐ என்ன செய்ய தெரியாது, அதனால அப்படியே வச்சுக்கிறோம். பி எவ்வளவு? அசல் எவ்வளவு? அசல் 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் அப்படி எழுதியாச்சு. இன்ட்டு எண் எவ்வளவு? நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு இருக்கு? 2 வருஷம். ஆர் எவ்வளவு? ஆரை பொறுத்தளவு 5%. அதை அப்படி எழுதிக்கலாம். பை இந்த 100ங்கிறது பிக்சடா இருக்கக்கூடியது, என்ன செய்யாது, மாறாது. இப்ப நமக்கு எப்பவுமே இப்படி 100 கீழே இருக்குதுனால, அசல் தொகை மேல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி என்ன செய்யும், டேலி ஆகிற மாதிரி தான் என்ன செய்யும் கொஸ்டின் இருக்கும். எவ்வளவு சுலபமா அதை டேலி ஆகிறோமோ அவ்வளவு சுலபமா கணக்கு வேக முடியும். இப்ப டக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 0 இந்த 2 0 கேன்சலா, இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க, 10 இன்ட்டு 2 இன்ட்டு 5. அப்ப 10 இறஞ்சா 10 வருமா? அப்ப 10 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 100 ரூபா. இந்த 100 ரூபா தான் நமக்கான தனி வட்டி அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபார்மா எழுதிக்கிறோம். அசல் கொடுத்துருக்காங்க 1000 ரூபாய். ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. என்ன 2 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல தான் இருக்கு. தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஃபார்மா எழுதிக்கிறோம். 1000 இன்ட்டு 2 இன்ட்டு 5 டிவைட் பை 100. இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிருது. 10 இன்ட்டு 2 இன்ட்டு 5 அப்படி நம்ம பெருக்கி போடலாம். முத செய்யும் போது தப்பு இல்லாம வருதுக்காக அப்படி நான் கீழே எடுத்து எழுதியாச்சு. 10 இறஞ்சா 10, 10 இன்ட்டு 10 எவ்வளவு? 100 ரூபாய் ஆயிப்போச்சு. அப்ப இதுதான் நமக்கான தனி வட்டி அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இதுதான் இந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான கொஸ்டின். முதல் டைப்ல வரக்கூடிய பேசிக்கான கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, தனி வட்டியை கேட்கறாங்க. சரி இருக்கட்டும். இப்ப நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைப்ல நமக்கு வேற ஏதாவது ஷார்ட்கட்ல செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அது அப்படி இருக்கட்டும். இப்ப 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, 5% இருக்கு, 2 ஆண்டுகள் கேட்கறாங்க. இப்ப இந்த 1000 ரூபாய் அப்படி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கிறோம். இந்த 1000 ரூபாய்க்கு எத்தனை பெர்சன்டேஜ்? 5%. எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5% அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம், மறந்துடக்கூடாதுன்னு. ஒரு வருஷத்துக்கு தான் எவ்வளவு? 5%. ஒரு வருஷம். இது 5%. எத்தனை ஆண்டுகள் கேட்கறாங்க? 2 ஆண்டுகள் கேட்கறாங்க. அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 5%. நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்குது எவ்வளவு? 2 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 5%னா 2 வருஷத்துக்கு எவ்வளவு? 10% ஆயிருமா? ஒரு வருஷத்துக்கு 5%. இது பிக்சடு, இது மறக்க கூடாது. கொஸ்டின்ல கேட்டிருக்குதான் இது 2 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 5%, 2 வருஷத்துக்கு எவ்வளவு? 10%. அப்ப இந்த 1000 ரூபாயில 10% எவ்வளவு அப்படின்னு கேட்டா என்ன செஞ்சோம்? 10% கேட்கும் போது ஒரு டிஜிட் தள்ளி என்ன புள்ளி வச்சுட்டா மட்டும் போதுமானது. அப்ப 1000 ரூபாய்க்கு 10% அப்படிங்கிறது எவ்வளவு? 100 ரூபாய். அப்ப ஷார்ட்கட்ல இதை ஈஸியா போடலாமா? அது நமக்கு ஃபார்மாஸ் படி ஃபார்மட்ல நம்ம செய்யறோம். இதுல டக்குன்னு பார்த்தவனே நம்ம எழுதணும் கூட அவசியம் கிடையாது. 1000 ரூபாய் 5%ங்கிறது எவ்வளவு இருக்கு? 1 இயருக்கு. கேட்டிருக்குது 2 வருஷம். 1 இயருக்கு 5% அப்படின்னு கேட்டா 2 வருஷத்துக்கு 10%. 1000 ரூபாய்க்கு 10% அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ். அப்ப நமக்கு எப்படி பார்த்தாலும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து என்ன ஆயிடுச்சு? சேமா வந்துருச்சு. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ராம் ஒரு வருடத்திற்கு 7% வட்டி வீதத்தில் ரூபாய் 3000 சேமிக்கிறார். ஒரு வருட முடிவில் அவர் பெறும் தனி வட்டி தொகை காண்க. அப்ப போன கொஸ்டின்ல என்ன பார்த்தோம்னு கேட்டா தனி வட்டி மட்டும் பார்த்தோம். இந்த கொஸ்டின்ல அப்படி என்ன செஞ்சிருக்கோம், தனி வட்டியும் கேட்கறாங்க, கொஸ்டின்ல தொகைன்னு கேட்டுக்கிறாங்க. இங்க தொகைங்கிறது எதை குறிக்க அப்படின்னு கேட்டா மொத்த தொகைன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷ்ல டோட்டல் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அப்ப போன இதுல தனி வட்டியை மட்டும் கண்டுபிடிச்சோம். இந்த டைம் தனி வட்டியும் கண்டுபிடிச்சு அந்த தொகையும் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நமக்கு எப்பயும் போலதான் ஃபார்மெட்ல. அப்ப முதல் எடுத்தோன்னு நம்மளுடைய கண்ணோட்டம் எங்க இருக்குன்னு கேட்டா இது தனி வட்டியா கூட்டு வட்டியான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் தனி வட்டில இருக்கு. அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபார்முலாவை எழுதிக்கலாம். SI is equal to BNR by 100 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் எப்பயும் போல. ரைட். கொடுத்திருக்கிற டேட்டாஸ் முதல்ல நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எழுதிக்கிறோம். ராம் அப்படிங்கிறவர் ஒரு வருஷத்துக்கு 7% வட்டி விதத்தில் எவ்வளவு சேமிக்கிறார்? ரூபாய் 3000 சேமிக்கிறார். அப்ப இந்த 3000ங்கிறதா எனது அசல் தொகை எவ்வளவு? 3000. ரைட். அதுக்கு அடுத்து பாருங்க, எப்பவுமே நம்ம என்ன சொல்லி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ்ல இருக்கும். அதுதான் எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்
7%. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வருடம் முடிவில் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப n எவ்வளவு? n equal to ஒரு வருஷம், நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல தான் எழுதணும். அப்போ ஒரு வருஷம் நம்ம எழுதியாச்சு. இதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி வட்டியும் கேட்கறாங்க, தொகையும் கேட்கறாங்க. அப்ப நமக்கு தெரிய வேண்டிய கேள்விகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி வட்டி தெரியாது, அடுத்தது பாத்தீங்கன்னா தொகையும் தெரியாது. இந்த ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ரைட், இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா SI equal to PNR என்ற ஃபார்முலா எழுதிருக்கிறோம். அசல் 3000, ஆர் 7%, n equal to ஒரு வருடம். தனி வட்டியை கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? தொகை கண்டுபிடிக்க முடியும். இப்ப தனி வட்டிக்கு SI equal to PNR by 100 ஃபார்முலா எழுதிக்கலாமா? இப்ப SI நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிப்போம்? SI equal to SI தெரியாது. இப்ப P எவ்வளவு? 3000. அடுத்தது n எவ்வளவு? ஒரு வருஷம். ஆர் எவ்வளவு? 7% டிவைடட் பை 100. அவ்வளவுதான். போன கணக்கு மாதிரியே தான். இப்ப என்ன பண்ணிக்கலாம்? ஒரு ஜீரோ, ஒரு 2 ஜீரோ ஆச்சா? 2 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. அப்ப SI equal to 30 into 1 into 7. அப்போ நம்ம 1ஆல எதை பெருக்கினாலும் அதே தான். அப்போ 30 into 7 எவ்வளவு? 3 21, ஒரு ஜீரோ, 210 ரூபா தான் நமக்கான தனி வட்டி. அப்ப நமக்கு போன கணக்கு மாதிரி அப்படியே செஞ்சுட்டோம் தனி வட்டி. இப்ப எக்ஸ்ட்ரா என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த தொகை கேட்கறாங்க. அப்போ மொத்த தொகை அது எப்படி கண்டுபிடிக்கணும்? மொத்த தொகைனா முதல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப போன கணக்கு வரைக்கும் அதே ஃபார்மேட் தான். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சிடும்? மொத்த தொகையை கண்டுபிடிக்கிறோம். மொத்த தொகையை பொறுத்தளவு அசல் அப்படிங்கிற ஒரு தொகை இருக்கும், அதோட நமக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி இருக்கு பாத்தீங்களா? இந்த ரெண்டையும் கூட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த தொகை நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். அப்ப எதை மொத்த தொகை வேணும்னா கூட்டணும், அசலையும் பிளஸ் வேற என்னன்னா நம்ம கண்டுபிடிச்ச இந்த SI தனி வட்டியவும் ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது டோட்டல் வேல்யூ, அதாவது மொத்த தொகை அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். சரிங்களா? அப்ப மொத்த தொகையை பொறுத்தளவு P பிளஸ் SI, அதாவது அசல் பிளஸ் தனி வட்டி. இப்ப மொத்த தொகை எப்படி கண்டுபிடிக்க? அசல் எவ்வளவு? அசல் 3000 பிளஸ் தனி வட்டி எவ்வளவு? 210. அப்ப மொத்தம் 3000 பிளஸ் 210 எவ்வளவு? 3210 ரூபா. இதுதான் நமக்கான மொத்த தொகை. இங்கிலீஷ்ல டோட்டல் வேல்யூ அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? சொல்லலாம். அப்ப போன கொஸ்டின்ல தனி வட்டி மட்டும் பார்த்தோம். அதே ஃபார்மெட்ல எழுதி தனி வட்டி 210 ரூபாய் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதுல எக்ஸ்ட்ரா என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குன்னா மொத்த தொகை கேட்டிருக்கிறாங்க. அதாவது தொகைனா என்ன அர்த்தம்னா மொத்த தொகை. அப்ப இந்த தனி வட்டியவும் இந்த அசலையும் சேர்த்தா நமக்கு கிடைக்கிறதுக்கு பேர் என்ன கேட்டா மொத்த தொகை, அதாவது டோட்டல் வேல்யூ எவ்வளவு கிடைச்சிருக்கு? 3210 ரூபா. ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. மூணாவது கொஸ்டின், அசல் ரூபாய் 200க்கு 6 மாதங்களில் 2% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரைட், இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன மாடல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல 6 மாதம்னு கொடுத்துட்டாங்க. அப்ப பார்த்தது தனி வட்டி மட்டும், ரெண்டாவது பார்த்தது தனி வட்டியோட நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டிய இருந்துச்சுன்னா மொத்த தொகை கண்டுபிடிக்க வேண்டிய இருந்துச்சு. மூணாவது கொஸ்டின்ல மாதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு விதமான கொஸ்டினா இருப்பாரு. அப்ப நம்ம எப்பவும் போல நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க? தனி வட்டி கேட்டுக்கிறாங்க. அப்ப தனி வட்டி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அப்படியே எழுதிக்கிறோம். தனி வட்டி அதாவது SI equal to BNR by 100. ரைட், அசல் எவ்வளவு? அசல் B equal to 200 ரூபாய். அடுத்தது எண் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மாதங்கள். வார்த்தை ரொம்ப முக்கியமானது. 6 மாதங்கள். இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம கொடுத்தது வருஷங்கள்ல கொடுத்தாங்க. அப்ப இங்க கொடுத்துருக்குது மாதங்கள்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்பவுமே எண் அப்படிங்கிறது இந்த டேமுக்கான விளக்கம் என்னன்னு கேட்டா நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்ப நமக்கு இதுல கண்டிப்பாக எதுலதான் இருக்கணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வருஷத்துலதான் இருக்கணும். மாதத்திலேயோ நாட்கள்லயோ இருந்துச்சுன்னா வருஷத்துக்கு என்ன செஞ்சுக்கணும்? மாத்திக்கிறணும். அப்ப நம்ம இதை என்ன செய்வோம்? மாத்துவோம். 6 மாதங்கள் அப்படிங்கிறது எத்தனை வருஷம்னு கேட்டா நம்ம என்ன செய்யலாம்? லாஜிக்காவே போட்டுடலாம். ஒரு வருஷம் இங்க 6 மாசம்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை? அரை வருஷம்னு எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மாதங்கள் கொடுக்கப்பட்டது. எதால டிவைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். இதை டிவைட் பண்ணலாமா? அப்ப 6 மாசத்துக்கு கொடுக்கப்பட்டது. கீழே எதுக்கு 12 போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதங்கள் அப்படின்னு கேட்டா 12 மாதங்கள். 1 6 6
12. அப்ப நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு 1/2 வருடங்கள், அரை வருஷம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம். அரை வருஷம் நமக்கு என்ன செஞ்சிருக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நமக்கு இந்த கொஸ்டின்ல நம்ம புதுசா தெரிஞ்சுக்கிறக்கூடிய விதங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதத்தை வருடமாக மாற்ற நாம் எதால் வகுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா 12ஆல் வகுக்க வேண்டும். என்ன காரணம்? ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள். அதனால நம்ம என்ன பண்ணிடணும் போட்டோம். லாஜிக்கா கூட என்ன செஞ்சிடலாம், 6 மாசம் அரை வருஷம்னு போட்டுடலாம். தெரியாட்டி என்ன பண்ணிருங்க, 12ஆல டிவைட் பண்ணா நமக்கு அரை வருஷம்னு கிடைச்சிடும். இப்ப நம்ம என்ன செஞ்சிடலாம், அப்ப பி கிடைச்சிருச்சு. என்னுக்கு மாதிரி எப்படி சப்ஸ்டிட் பண்ண போறோம், அரை வருடம் சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஆர் எவ்வளவு, ஆர் 2%, ஆர் ஈக்குவல் டு 2%. அவ்வளவுதான், நமக்கு வேணுங்கிற தகவலும் கிடைச்சிச்சு. ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணா போதுமானது. அப்ப எஸ்ஐ ஈக்குவல் டு பிக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம், 200 ரூபாய். எண்ணுக்கு பதிலா அரை வருஷம் இருக்கு, அரை வருடம் இருக்கு. இது அரை எப்படி நம்ம எழுதிக்கலாம்னு கேட்டா 1/2 அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம். கீழேயே என்ன செஞ்சுக்கலாம், இப்ப நீங்க இதுல 1/2 போடாம அந்த 1/2 கீழே இந்த 2 என்ன செஞ்சுக்கலாம் கீழே, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதிக்கு மொத்தமாவே என்ன செஞ்சுக்கலாம் கொண்டு வந்துடலாம், மாத்தி அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இன்ட்டு ஆர் எவ்வளவு, ஆரை பொறுத்தளவு 2%. அப்ப பி என் ஆர் பை 100 போடுவோமா, அந்த 100 என்ன செஞ்சுக்கலாம் மொத்தமாவே இப்படி போட்டுக்கலாம். இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டை மேல வச்சு டிவைட் பண்ணும்போது மாத்தி டிவைட் பண்ணிடக்கூடாது. எப்பவுமே இப்ப 1/2 வருதுன்னா 1 மேல போட்டு கீழே காமனாவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா 2 கீழே கொண்டு வந்துடலாம். இப்ப அடிக்கலாம் பாருங்க, 2 0 கேன்சல் பண்ணுவோமா, ரைட். இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா. அப்ப ஓரன் 2. அப்ப தனி வட்டி இங்க இதுக்கு எவ்வளவு சொல்றாங்க, 2 ரூபா அப்படின்னு நமக்கு என்ன செய்தாங்க சொல்ல வராங்க. சரிங்களா. அப்ப நமக்கு இந்த கொஸ்டின் நமக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ரூபாயா கிடைச்சிருக்கு. சரிங்களா, ஓகே, அவ்வளவுதான். அப்ப இந்த கொஸ்டின்ல நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடிய விதங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3வது கொஸ்டின்ல அதாவது மாதங்கள்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம வருஷத்துக்கு மாத்த எதாவது டிவைட் பண்ணணும்னு கேட்டா 12ஆல் வகுக்கணும், அவ்வளவுதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வருடத்திற்கு 10% வீதம் வட்டி தரும் வட்டியில் லோகேஷ் ரூபாய் 10,000 வைப்பு நிதியாக செலுத்தினார். அத்தொகையை 2 வருடம் 3 மாதங்களுக்கு பிறகு அவர் திரும்ப பெறுகிறார். அவர் பெற்ற வட்டியை காண்க. இது பாத்துக்கிறது எல்லாமே தனி வட்டி கொஸ்டின் தான். இப்ப இதுல என்ன சொல்ல வந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே 10% இருக்கு, பிரச்சனை கிடையாது. சரிங்களா, எவ்வளவு, 10,000 ரூபாய். சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா 2 வருடம் 3 மாதம். அப்ப இவங்க இந்த கொஸ்டின் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஒரு வருஷமும் அதுக்கடுத்து மாதமும் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறணும். கேட்டுக்கிற கொஸ்டின் என்ன, வட்டின்னு கேட்டா எஸ், தனி வட்டி கேட்டுக்கிறாங்க. அப்ப நம்ம கொடுத்துருக்கிற டேட்டால எடுத்து எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, வருஷத்துக்கு எத்தனை பெர்சன்டேஜ், 10%. அப்ப ஆர் ஈக்குவல் டு 10%. அடுத்து பாருங்க, லோகேஷ் எவ்வளவு வைப்பு நிதியாக செலுத்தார், அந்த 10,000 தான் நமக்கான அசல். அசல் எவ்வளவு, 10,000. அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தொகையை 2 வருடம் 3 மாதங்கள், என் ஈக்குவல் டு எவ்வளவு, 2 வருடம் 3 மாதம். 2 வருடம் 3 மாதம். இது நமக்கு இப்படி எப்படின்னா தனித்தனியா இருக்கு. இத ஒரு வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், கன்வெர்ட் பண்றது நம்மளுடைய வேலை. மிச்சம் வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஆறு தெரியும், பி தெரியும், என்ன மாத்தணும். அப்ப கேட்டிருக்கிறது என்னதான் கேட்டிருக்கிறாங்க, எஸ்ஐ தான் கேட்டிருப்பாங்க. எஸ்ஐ நமக்கு தெரியுமா, தெரியாது. அப்ப எஸ்ஐக்கு ஃபார்முலா என்ன, BNR டிவைடட் பை 100 எழுதிக்கிறோம். இருக்கட்டும். இப்ப நம்ம இதை மாத்துறது நம்மளுடைய வேலை. 2 வருடம் 3 மாதம் இருக்கு. இப்ப வருஷத்துலதான் நமக்கு தேவைப்படுது. இந்த 2 வருஷத்தை அப்படியே வச்சுக்கிறோம். மாதம் இருக்கா, 3 மாதத்தை வருஷமா மாத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அப்ப நமக்கு என்ன பண்ணிக்கலாம்னா 3 மாதத்தை வருஷமா மாத்தணும். ஏற்கனவே என்ன செஞ்சுக்கோம், மாதங்களை வருடங்களாக மாற்றணும்னா 12ஆல வகுக்கணும். 3/12. 1 3 3 4 3 12. 1 3 3 4 3 12. அப்ப 1/4 வருடங்கள் நமக்கு என்ன செஞ்சு கிடைச்சிருச்சு. அப்ப நமக்கு 2 வருஷங்கள் அப்படியே கிடைச்சிருச்சு. இந்த 3 மாசம் வருஷமா மாறும்போது எப்படி கிடைச்சிருக்கு, 1/4 அப்படின்னு கிடைச்சிருச்சு. வருடமா கன்வெர்ட் ஆயிருச்சா. இந்த கணக்கை பொறுத்தளவு அப்ப நம்ம என்ன செஞ்சோம், 2 வருஷத்தை அப்படியே வச்சுக்கிட்டு முழு எண் அப்படியே வச்சுக்கிட்டோம். 3 மாதத்தை 3/12 போட்டு 1/4 கிடைச்சிருச்சு. இந்த 1/4 அப்படியே வச்சிட்டோம். இது நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு பிராக்ஷனா இருக்கு, கலப்பு பின்னமா இருக்கு. நம்ம என்ன செய்யணும், மாத்தணும். இப்படி இருக்குது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த
இது ரெண்டையும் பெருக்கணும். 4×2 8. இதோட வரக்கூடிய ஆன்சரோட மேல இது என்ன செஞ்சு கூட்டணும். அப்படி கூட்டா நமக்கு கிடைக்கிறது என்ன சொன்னா ஒரு முழு பின்னமா மாறிடும். இப்ப பாருங்க 4×2 8ஓட 1 கூட்டினா 9. இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த 4 என்ன செஞ்சிடணும் அப்படியே போட்டுறணும். அப்ப மிக்ஸ்டு பிராக்ஷனை எப்படி மாத்திட்டோம், இதை ரெண்டையும் பெருக்கி வாட விடையோட என்ன செஞ்சணும் கூட்டி கீழே இருக்கக்கூடிய 4 அப்படியே போட்டுறணும். 4×2 8 8 1 9 9/4 நமக்கு எப்படி கிடைச்சிருச்சு, வருடமா கிடைச்சிருச்சு. அப்ப போன கொஸ்டின்ல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதமாக இருந்திருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டா ஒரு முழு வருஷமும் அதுக்கப்புறமும் மாதமும் இருந்திருக்கு. அதை நம்ம எப்படி மாத்திட்டோம்னு கேட்டா 9/8 8 1 9 9/4 வருடமா நம்ம என்ன செஞ்சுட்டு மாத்திட்டோம். இப்ப எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்ப 6 தெரியும், பி தெரியும், எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம் 9/4 வருடம். இதுக்கப்புறம் நமக்கு தனி வட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப SI = பிக்கு பதிலாக சரிங்களா, பி எவ்வளவு இருக்கு 10,000, எண்ணுக்கு பதிலாக நம்ம 9/4 ஏற்கனவே சொன்ன மாதிரி 9 அப்படியே போட்டு கீழே என்ன செஞ்சுக்கலாம் 4. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் எவ்வளவு 10%. பிஎன்ஆர் போட்டாச்சா, கீழே டிவைடட் பை 100 வருது. ரைட்? இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாமா, இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுவோம். வேற என்ன இருக்கு, 100 ரூபா இருக்கு, இன்ட்டு 9 இன்ட்டு 10 இருக்கு, கீழே வேற என்ன இருக்கு 4 இருக்கு. இது 4 நம்ம என்ன செய்யலாம் அடிக்கலாம். சரிங்களா? ஈரெண்டா 4, 50 2 100. ரைட்? ஓரன் 2 25 2 50. அப்ப வேற என்னென்ன இருக்கு, 25 இன்ட்டு 9 இன்ட்டு 10. அதாவது இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கு புரியுதுக்கா, எடுத்து எழுதியாச்சு. 100 இன்ட்டு 9 இன்ட்டு 10 டிவைடட் பை 4 இருக்கு. முதல் 2 4, அதுக்கடுத்து 50 2 100, ஓரன் 2 25 2 50. ரைட்? அடிச்சாச்சு. ரிமைனிங் இருக்கு 25 இன்ட்டு 9 இன்ட்டு 10 அப்படி மாறிடுச்சா. ரைட்? இப்ப 25 9 பெருக்குது, ஈஸியா பெருக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடலாம், ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் 10ஆல பெருக்கும் போது. அப்ப நமக்கு எவ்வளவு வரும், 25 இன்ட்டு 9 29 18 50 45. இல்ல தெரியல அப்படின்னா என்ன பெருக்கியே போட்டுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. 25 இன்ட்டு 9 பெருக்கிறோமா, 50 45க்கு 5 மிச்சம் 4, 20 18 18 4 22. சரிங்களா? அப்ப 225 வந்துருச்சா. இன்ட்டு நமக்கு எவ்வளவு இருக்கு 10 இருக்கு. அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ஜீரோவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேர்த்துக்கலாம். 225 இன்ட்டு 10 2250. ரைட்? அப்ப இந்த கொஸ்டினுக்கு அதாவது 10,000 ரூபாய் லோகேஷ் வாங்கி 10%ல 2 வருஷம் 3 மாதத்துக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய வட்டி எவ்வளவு கொடுக்கணுமா, 2250 ரூபாய் அவர் என்ன செய்யணும் கொடுக்கணும். ப்ராசஸ் எல்லாமே சேம் தான், கொஞ்சம் நம்ம என்ன டேலி பண்றதுக்கான கணக்குகளை கத்துக்கணும். இப்ப நம்ம எப்பயும் போல எடுத்து எழுதிட்டோம். இதை மட்டும் என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா மிக்ஸ்டு பிராக்ஷன்ல இருந்து நம்ம என்ன செஞ்சு அதை மாத்தி இருக்கிறோம். இது எப்பயும் போல கணக்கு என்ன செஞ்சோம் தெரியலனா 2ஆம் வாய்ப்புல கூட என்ன டிவைட் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தவொடனே என்ன செஞ்சலாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். இல்ல அப்படின்னா என்ன செஞ்ச பெருக்கியே போட்டுங்க. ரைட்? ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து பாருங்க, ஒவ்வொரு கொஸ்டின்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்ப என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க, இதெல்லாம் தனி வட்டி தான். அசல் எவ்வளவு 2500, என் சீக்வல் எவ்வளவு 146 நாட்கள், 13% எனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, மொத்த தொகை. வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க, என்ன கேட்டுக்கிறாங்க மொத்த தொகை. அப்ப இதுதான் ட்விஸ்டட் ஆகும்னு கேட்டா இல்ல, இதுலயும் ஒரு ட்விஸ்டட் இருக்கு. என்ன எவ்வளவு 146 நாட்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப ஒரு மாதத்தை வருடமாக மாத்தணும்னா 12ஆல நம்ம என்ன செய்யணும் வகுக்கிறோம். இப்ப இந்த நாட்கள் கணக்கை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வருஷமா மாத்தினாதான் கணக்கை செய்ய முடியும். முதல்ல எடுத்து எழுதிக்கிறோமா, அசல் எவ்வளவு 2500, ஆர் எவ்வளவு 13%, எண் எவ்வளவு 146 நாட்கள். அப்ப என்ன கேக்குறாங்க, மொத்த தொகையை கேக்குறாங்க. அப்ப நமக்கு முதல் தனி வட்டி தெரியணும், அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், அதுக்கடுத்து மொத்த தொகையை கண்டுபிடிக்க முடியும். அப்ப முதல் நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், கேட்டிருக்கிற கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க, எஸ்ஐ முதல் கண்டுபிடிப்போம். இப்ப இந்த 146 நாட்களை வருடங்களாக மாற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிதான் நம்ம என்ன செய்ய பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், இங்க 146 நாட்கள் இருக்கு. நம்ம எதால வகுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க எப்படி ஒரு மாதத்தை வருடமாக மாத்த
12ஆல வகுத்தோம். அதே மாதிரி ஏன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு 12 மாசங்கள். இங்க அதே மாதிரி ஒரு நாட்களை வருடங்களாக மாற்ற நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நமக்கு எவ்வளவு 1 இயர்ங்கிறது எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, நாட்கள்ல வருடங்களாக மாற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 365ஆல வகுக்கணும். இப்ப எந்த வாய்ப்பால இதை டிவைட் பண்ண, எந்த வாய்ப்பால நம்ம டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு என்ன சொன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் தான். கண்டிப்பாக நம்ம ஒரு சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நாட்கள்ல கொடுத்து கொஸ்டினை கேட்கறாங்கன்னா அது கண்டிப்பா 73ஆல என்ன செய்யணும்னா வகுப்படும். இதுதான் லாஜிக். கண்டிப்பா பாருங்க, டிவைட் பண்ணி பாருங்க. ஒரு 73 73, 2 73 146. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 73 5035 சரிங்களா. அதுக்கு அடுத்து 13 15. அப்ப நமக்கு என்ன வருதுன்னா 5ஆல டிவைட் ஆகும். அப்ப இந்த நாட்களை கொடுத்து வருடங்களாக மாத்துக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா 365ஆல வகுக்கணும். ஏன் 365ஆல நம்ம வகுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். ரைட். இப்ப நமக்கு இதுல எந்த வாய்ப்பானால நமக்கு டேலி ஆகும்னு தெரியாது. மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம் ஹால்ல எப்படி ஞாபகம் இருக்குன்னு கேட்டா, நாட்கள்ல கொடுத்து வருஷங்களாக மாத்தணும், மாத்த சொல்றாங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா 73ஆல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வகுக்கணும். இதை நம்ம என்ன மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அங்க போய் வாய்ப்பாட தேடக்கூடாது. ஒரு 73 73, 2 73 146, 5 73 365. அப்ப எண் எப்படி மாறிடுச்சு? 2/5 வருடங்களாக நமக்கு என்னன்னா மாறிடுச்சு. இந்த நாட்களை நம்ம வருடங்களாக மாத்தணும்னா எதால 365ஆல வகுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த 146/365 இருக்கலாம். எந்த வாய்ப்பால இது டேலி ஆகும்னு என்ன செய்யணும்? எக்ஸாம்ல ஞாபகம் வராது. அப்ப இங்கே நம்ம என்ன செய்யணும்? பிராக்டிஸ் எடுத்துடணும். எந்த வாய்ப்பால இது டிவைட் ஆகும்னு கேட்டா கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். 73வது வாய்ப்பால தான் இது என்ன செய்யணும்? டிவைட் ஆகுது. இதை என்ன செய்யணும்? மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கணும். ஒரு 73 73, 2 73 146, இங்க 5 73 வந்து பாத்தீங்கன்னா 365. எப்பவுமே என்னன்னா 73 மடங்குகளாகத்தான் கொடுப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். 73 மடங்குகளாகத்தான் நமக்கு என்னன்னா நாட்கள் வந்து என்ன செய்யணும் கொடுத்துருக்குது. கொஸ்டின் அதுதான் என்ன செய்யும் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? முன்னாடி என்ன செஞ்சுக்கணும்? இதை ஞாபகம் வச்சு என்ன செய்யணும்? கொஸ்டின் சால்வ் பண்ண வழிகள் பார்க்கணும். ரைட். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கத வச்சு நம்ம என்ன செஞ்சுட்டோம்? என்ன 2/5 வருஷம் என்ன செஞ்சுட்டோம்? மாத்திட்டோம். இப்ப ரைட் அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஸ்டின் நமக்கு என்ன கிடைக்கும்? தனி வட்டி தான் கிடைக்கும். ஆனா கேட்டிருக்குது என்னது? மொத்தத்தை டோட்டல் வெளியே கேட்டுக்கிறாங்க. முதல்ல நம்ம எப்பயும் போல ஃபார்முலா எழுதிடுவோமா? SI is equal to BNR/100. எப்பவுமே கூட ஃபார்முலா கொண்டு போயிருங்க. SI நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. B எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2500. என்ன பொறுத்தளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை எழுதக்கூடாது. நமக்கு 146 நாட்கள் எழுதக்கூடாது. 2/5 வருஷம் எழுதணும். அப்ப 2/5 எப்பயும் போல என்ன செய்யணும்? கீழே கொண்டு வந்துருங்க. என்ன முடிஞ்சா 6 பொறுத்தளவு பாத்தீங்கன்னா 13%. 13 எப்பயும் போல கீழே 100 என்ன செஞ்சு எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம டேலி பண்ணா என்ன செய்யும்? போதுமானது. 2 0 கேன்சல் பண்ணிக்கிறோம். முடிஞ்சா 4 5 5 5 25. அடுத்து பாத்தீங்கன்னா எழுதிக்கிறோம் 5 × 2 × 13, 2 10 10 13 130 ரூபாய் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? தனி வட்டி கிடைச்சிருச்சு. அப்ப நமக்கு தனி வட்டி என்ன செஞ்சிருச்சு? 130 ரூபாய் கிடைச்சிருக்கு. கேட்டிருக்குது தனி வட்டி கிடையாது, மொத்த தொகை. அப்ப மொத்த தொகையை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்னதான் செஞ்சாகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி வட்டியை தான் நமக்கு என்ன செய்யணும்? முதல் கண்டுபிடிச்சு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யும்? மொத்த தொகை கண்டுபிடிக்க முடியும். மொத்த தொகை எப்படி கண்டுபிடிக்கணும்? மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு அசலையும் தனி வட்டியவும் நம்ம என்ன செய்யணும்? ஆட் பண்ணா போதுமானது. அப்ப அசல் எவ்வளவு? கொஸ்டின் பாத்துக்கிறோமா? அசல் வந்து நமக்கு 2500. அசல் 2500. நம்ம கண்டுபிடிச்ச தனி வட்டி எவ்வளவு? 130. கூட்டினா 2500 பிளஸ் 130 எவ்வளவு? 2630 ரூபாய் நமக்கு கொஸ்டின்ல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்த தொகை. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நாம தெரிஞ்சுக்கிற வேண்டியது கேட்டிருக்கிற கொஸ்டின் மொத்த தொகை நாட்கள்ல கொடுத்து வருடங்களாக மாத்தணும் அப்படின்னா 365ஆல வகுத்தா போதுமானது. அது எந்த வாய்ப்பால டிவைட் ஆகும் கேட்டா 73வது வாய்ப்பாளால டிவைட் ஆகும். தெரியலன்னா அது 73 மடங்குகளாகத்தான் என்ன செய்யும்? இருக்கும். ரைட். அப்ப இதுல நம்ம பார்த்ததுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5 விதமான கொஸ்டின் பார்த்திருக்கோம். 5 சேம் கொஸ்டின் கிடையாது. 5ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின்லயும் ஒவ்வொரு மாடல். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா தனி வட்டி மட்டும் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க? தனி வட்டி மட்டும் கேட்டிருந்தாங்க. ரைட். நம்ம இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு?
தனி வட்டி மட்டும் மொதல் கொஸ்டின் கேட்டாங்களா? ரைட். வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரெண்டாவது கொஸ்டின்ல மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப மொத்த தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அசலையும் வட்டியையும் கூட்டணும். வேற என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர்ஸ்ல நம்ம கண்டுபிடிச்சோம். மாதத்துல இருக்கும், நாட்கள்ல இருக்கும். இதெல்லாம் வருடமா மாத்தணும். அப்ப மாதத்தை வருடமாக மாத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்? 12ஆல வகுக்கணும். நாட்களை வருடமாக மாத்தணும்னா நம்ம 365 நாட்கள் ஆவரேஜா எடுக்கிறோம், 365ஆல வகுக்கிறோம். ரைட். இப்ப இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? ரைட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கலப்பு பின்னத்துல இருக்கிறத நம்ம வருஷத்துக்கு எப்படி அதை மாத்தணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? சில விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்களை பொறுத்தளவு எப்படிதான் கொடுத்திருப்பாங்கன்னு கேட்டா 73 மடங்குகளாகத்தான் என்ன செஞ்சிருப்பாங்க? கொடுத்திருப்பாங்க. 73, அப்புறம் 146, 219 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 73 மடங்குகளாக தான் கொடுத்திருப்பாங்க. கண்ணை மூடிட்டு என்ன செஞ்சாங்க? 73ஆல நம்ம டிவைட் பண்ணிடலாம். ரைட். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தனி வட்டியில தெரிஞ்சுக்கிற வேண்டிய சில கேள்விகள். கொடுக்கப்பட்டது தனி வட்டி அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தான் நமக்கு என்ன செய்யுது? இருக்கு. கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைப்ல இது நம்ம லாஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம். இப்ப மேல கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்கள்ல டைரக்டா கொடுத்திருந்தாங்க. இப்ப இதை பொறுத்தளவு வந்து பாருங்க ரூபாய் 12,000 அசல் எவ்வளவு? 12,000. 9% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 9% வருட வட்டியில். இங்க நமக்கு டேட்டை கொடுக்கல, நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வேணும். அதுக்கு பதிலாக ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க. 21 மே 1999 இருந்து 2 ஆகஸ்ட் மாசம் 1999 வரைக்கும் கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளவு? இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒருத்தர் போய் ஒரு பணத்தை வாங்குறேன். எவ்வளவுன்னு கேட்டா 12,000. எத்தனை சதவீதம் கேட்டா 9% வருட வட்டி. நான் வாங்கின அந்த டியூரேஷன், அந்த நாட்கள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா சொல்லாம அந்த நாட்களை நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படிங்கறத இந்த கணக்குடைய ஒரு ட்விஸ்ட். 1999 வருஷத்துல 21 மே அன்னைக்கு நான் என்ன செய்வேன்? வாங்குறேன். நான் எப்ப திருப்பி கொடுக்குறேன்னு கேட்டா அதே 1999 வருஷத்துல ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதி கொடுக்குறேன். இப்ப இதுக்கு இடைப்பட்ட நாட்களை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன செஞ்சிடலாம்? எப்பயும் போல ஃபார்முலா எடுத்து செஞ்சிடலாம். இப்ப நமக்கு நாட்கள் கண்டுபிடிக்கிறது தான் வேலை. முதல்ல என்ன செஞ்சுக்கிறோம்? எடுத்து எழுதிக்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? அசல் என்ன இருக்குன்னு பாருங்க. அசல் 12,000. அடுத்து பாருங்க 9% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 9% வருட வட்டியில். இந்த டேட்டை மட்டும் நம்ம என்ன செய்யணும்? கால்குலேட் பண்ணணும். எங்க இருந்து எங்க? அப்ப என்ன நமக்கு என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். என் நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல வேணும். என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் 1999 மே மாசம் 1999 நான் ஒருத்தர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை வாங்குறேன். நான் எப்ப திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டா 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் அதே 1999 வருஷம். இந்த 2 வருடங்களுக்கும் இந்த மந்த்துக்கும் இடைப்பட்ட நாட்களை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எப்பயும் போல செய்யக்கூடிய கணக்கு தான். அப்ப நமக்கு ஈர பொறுத்தளவு பிரச்சனையே கிடையாது. இப்ப இந்த இடைப்பட்ட நாட்களை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப மே மாசம் அந்த மாசம் ஃபுல்லா நமக்கு எத்தனை நாட்கள் இருக்கும் அப்படின்னு நமக்கு சின்ன பிள்ளைங்க நம்ம கத்துக்கிட்டது என்னது? ஜனவரி பிப்ரவரி கையை வச்சு பார்ப்போமா? அப்ப ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே. மே மாசம் எத்தனை நாட்கள் இருக்குன்னு 31 நாள் இருக்கு. மே மாசம் 31 நாள் இருக்கு. அப்ப ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே. ஜூன் 30, ஜூலை 31. ஜூன் 30, ஜூலை மாசம் 31ஆம் தேதி. சரிங்களா? ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதி அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ரைட். இதை எழுதி இருக்கும். இப்ப நம்ம டேட்டை கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? வாங்கினது எப்ப? மே மாசம் 21ஆம் தேதி. அப்ப நமக்கு அன்னைக்கு வாங்குற டேட்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? கால்குலேட் பண்ணிக்கிறோம். 20 எத்தனை? 31 நாள் கொண்டோமா? அப்ப 21ல இருந்து ஆட் பண்ணுவோம். 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31. அந்த மாசத்துல எவ்வளவு நாள் இருக்கு? மே மாசம் 11 நாள் இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த 21 என்ன செஞ்சோம்? சேர்த்துட்டோம். சேர்த்த 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 அந்த டேட்டை நம்ம சேர்த்துட்டோம். ஜூன் மாசம் ஒரு 30 நாள். ஜூன் எவ்வளவு? 30 நாள். ஜூலை மாசம் ஒரு 31 நாள். ஆகஸ்ட் மாசம் எத்தனை நாள்? 2 நாள். நம்ம இந்த டேட்டை நான் ஒரு ஆள்கிட்ட ஒரு தொகையை வாங்குற தேதி 21ஆம் தேதி அன்னைக்கு நான் என்ன செஞ்சுட்டேன்? சேர்த்துட்டேன். இன்னைக்கு நான் வாங்குறேன் அப்படின்னா இன்னைக்கு டேட்டை நான் சேர்த்துட்டேன் அப்படின்னா நான் கொடுப்பேன் பாத்தீங்களா பணத்தை, அந்த கொடுக்குற அன்னைக்கு நான் என்ன செய்யக்கூடாதுன்னு சேர்க்கக்கூடாது. நான் மே மாசம் 21ஆம் தேதி நான் வாங்கின அன்னைக்கு நான் சேர்த்துக்கிட்டேன்.
ஆனா நான் இன்னைக்கு கொடுக்க போறோம்னா இன்னைக்கு டேட்டா நான் என்ன செய்ய வேணாம், சேர்க்க வேண்டாம், நேத்துக்கு சாயங்காலம் வரைக்கும் சேர்த்தா போதும். அப்ப நமக்கு ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதி நான் கொடுத்துட்டேன், அதனால ஆகஸ்ட் மாசம் ஒரு நாள் மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், சேர்த்துக்கிறணும். இப்ப கூட்டினா பாருங்க, அப்ப நம்ம என்ன செய்யணும், நான் ஒரு ஆள்கிட்ட வாங்குறனால நான் சேர்த்துட்டேன் அப்படின்னா கொடுக்கறனால சேர்க்கக்கூடாது. ரெண்டுல ஒரு நாளை என்ன பண்ணிடணும், அவாய்ட் பண்ணிடணும், நீக்கிறணும். அப்ப 11 சரிங்களா, 30 11 41 41 ஒரு 31 30 61 71 72 73 நாட்கள் வருது. எவ்வளவு, 73 நாட்கள் வருது. நமக்கு எப்பவுமே நாட்கள்ல கொடுத்து வருடங்களா மாத்த சொன்னாங்கன்னா எப்படி, எதோட மடங்காக இருக்கும், 73 மடங்குகளா தான் இருக்கும். கரெக்டா 73 வந்துருச்சா? ஒருவேளை இந்த கணக்குல நீங்க இதுல 2ஆம் தேதியை சேர்த்துக்கிட்டீங்க, ஆகஸ்ட் 2ஆம் தேதியை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 74 கிடைக்கும். நமக்கு நாட்கள்ல எப்படிதான் கொடுப்பாங்க, 73 மடங்குகளா தான் கொடுப்பாங்க. அப்ப நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிருக்கோம் சொல்லிட்டு டக்குன்னு என்ன மாத்திரலாம், 73ஆவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மாத்திக்கலாம். இது பிக்சரா என்ன செய்யாது, இங்க மாறாது. இங்க ஆனா ஆட்கள் நாட்கள் கணக்குல அங்க ஒரு கவுண்டிங் டேஸ் வரும்போது அந்த ஃபார்மெட்ல வரும்போது அங்க நமக்கு என்ன செய்யலாம், சேஞ்சஸ் ஆகலாம். ஆனா இந்த கணக்கை பொறுத்தளவு கண்டிப்பாக 73 மடங்குகளா தான் இருக்கணும். ஒருவேளை நம்ம 74 எடுத்துக்கிட்டா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், 73, ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு தப்பு தான் பண்ணிருப்போம். ஆனா இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். நம்ம வாங்குற நாளை நம்ம வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா கொடுக்குற நாளை சேர்க்க கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கூட்டினா 73 நாட்கள் கிடைக்கும். அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்கள் நமக்கு என்ன செஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு 73 நாள். அப்ப n = 73 நாள். 73 நாட்கள் நம்ம என்ன செய்யணும், வருடமாக மாத்தணும்னா 365ஆல வகுக்கணும். ஒரு 73 73 5 73 365. அப்ப n = 1/5 வருடம் முடிஞ்சா. அப்ப நமக்கு என்ன செஞ்சிருச்சு, பி தெரியும், ஆர் தெரியும், என்ன தெரியும், என்ன கேட்டிருக்காங்க, தனி வட்டி கேட்டிருக்காங்க, எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதுமானது. SI = PNR/100. SI தெரியாது, பி எவ்வளவு, 12,000. n எவ்வளவு, நம்பர் ஆஃப் இயர்ஸ், 1/5 வருடம். அப்ப 1 டிவைடட் பை 5 எடுத்துக்கலாம், 1/5. அடுத்தது என்ன முடிஞ்சு, ஆர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர் எவ்வளவுக்கு 9%. அப்ப பி n ஆர் டிவைடட் பை 100 கீழே கொண்டு வந்துடலாம். இது நமக்காக ஈஸியா செய்யறதுக்காக, டக்குன்னு மேல போட்டு அவசரத்துல மாத்தி போடக்கூடாது அப்படின்னா கீழே கொண்டு வந்துக்கலாம். இப்ப நம்ம அடிக்கலாமா, 2 0 கேன்சல் பண்ணிக்கலாமா, முடிஞ்சு. மிச்சம் என்ன இருக்கு, வேணா புரியுதுக்கான என்ன செய்ய, மறுபடியும் ஸ்டெப் கூட எழுதுறேன் பாருங்க. 120 இன்ட்டு 1 இன்ட்டு 9 9, கீழே என்ன இருக்கு 5. இப்ப டிவைட் பண்ணிடலாம்ல, ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10, மிச்சம் 2 அங்க போச்சுன்னா எவ்வளவு, 20. 4 20. அப்ப 24 5 எவ்வளவு, 120. இப்ப 24 இன்ட்டு 9 பெருக்கினா போதும், 2 18 180, 4 36. சரிங்களா, தொள்ளாட்டி என்ன செஞ்சுக்கலாம், பெருக்கலாம். வேணா நான் உங்களுக்காக பெருக்கிறேன். 24 இன்ட்டு 9, 4 36, 6 மிச்சம் 3, 2 18 18 3 21. எப்படி பார்த்தாலும் கரெக்டா ஒண்ணுதான். சரிங்களா, பட் ஆனா நீங்க ஸ்பீடா போட கத்துக்கணும். 216 ரூபாய் நமக்கு என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு. கொஸ்டின் என்ன, கொஸ்டின் மட்டும் செக் பண்ணிக்கணும். கேட்டிருக்குது என்னதான், தனி வட்டி தான். அப்ப நமக்கு கிடைச்சிருக்கு தனி வட்டி, அதோட முடிச்சுக்கலாம். மொத்த தொகை கேட்டாங்கன்னா மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அசலோட ஆட் பண்ணிக்கிட்டா போதுமானது. அப்ப இந்த கொஸ்டின் நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒண்ணு என்னன்னு கேட்டா, நாட்களை டைரக்டா கொடுக்காம என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கான நாட்களை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக அது 73 மடங்குகளாகத்தான் இருக்கணும்னு உறுதியா சொல்லலாம். ரைட், இப்ப நமக்கு அதை தாண்டி நீங்க அக்யூரேட்டா செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாங்குற நாள் கொடுக்குற நாள் 2 இருக்கு, ஏதாவது ஒண்ணு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா நமக்கு என்ன செய்யும், போதுமானது. கண்டிப்பா 73 73 மடங்களா இருக்கும். வேற வாய்ப்பாடு தேடினோம்னா நமக்கு என்ன செய்யாது, டேலி ஆகாது. அதனால இப்ப என்ன செய்யும், ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எப்பயும் போல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டா, ஃபார்மெட்ல அதாவது ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா மட்டும் போதுமானது. சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் பண்ணாம இருந்தா போதுமானது. ரைட், இதுதான் நமக்கான முதல் டைப் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் சொல்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் நமக்கு என்ன செஞ்சோம்னா முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்த டைப் பார்ப்போம். தேங்க்யூ.